போலி அப்படிங்கிற ரெசிபி வந்து ஒரு சூப்பர்பான ஒரு சவுத் இண்டியன் டெசர்ட் அப்படின்னு சொல்லலாம். நெய்வேத்தியத்துக்கு இதை படைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. ஏன்னா இது வந்து ரொம்ப டேஸ்டி அண்ட் ரொம்ப லெபோரியஸு. மாவை வந்து நம்ம பிசைஞ்சு அதை பூரியாக திரட்டி, மைதா மாவை யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம், நீங்கள் கோதுமை மாவை போட்டு கூட செஞ்சுக்கலாம். அதை மாவை பிசைஞ்சு அதை பூரியாக திரட்டி அதை எண்ணெயில் பொரித்து எடுத்து, அப்புறம் பாலை நல்லா சுண்டை கொதிக்க விட்டு அதில் சர்க்கரை போட்டு ஏலக்காய் பொடி போட்டு குங்குமப்பூ போட்டு பாலை நல்லா காய்ச்சி இந்த பொரிச்சு வச்சதான அந்த போலி மேலே அந்த பாலை ஊற்றி அது ஊற வச்சு சர்வ் பண்ணுறது தான் பால் போலி. ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இதை வந்து எந்த பண்டிகைக்கு வேணாலும் நம்ம வந்து நைவேத்தியமாக செய்யலாம், விநியோகமும் செய்யலாம், நம்மளும் சாப்பிடலாம். வாங்க தொடர்ந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறதான இந்த பால் போலி ரெசிபியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பால் போலி தயாரிப்பு ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் உங்களுக்கு வருது. முதல்ல மைதா மாவை எடுத்து நல்லா 2 வாட்டி சலிச்சுக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு அந்த மைதா மாவுக்கு சேர்க்கலாம். நல்லா அதை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நெய் இந்த அளவுக்கு மாவுக்கு போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான மாவாக பிசையலாம். பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அப்படியே ஒரு 2 hours போல் அந்த மைதா மாவை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ 2 hours ஆயிடுத்து. ஸோ அந்த மைதா மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இதை அப்படியே ஒரு சின்ன பூரியாக திரட்டி நல்ல செமி சர்க்கிளாக அந்த பூரியை மடித்து ஓரத்தை 2 சைடும் திருப்பி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இதை எண்ணெயில் நம்ம பொரிக்க போகிறோம், அது பிரிஞ்சுக்கக்கூடாது. அடிகனமான ஒரு வாண்டியில் எண்ணெயை சூடாக்கி அதில் நம்ம இந்த மாதிரி மடித்து இட்டு வச்சதான அந்த போலிகளை போட்டு பொரித்து எடுக்கலாம். 2 சைடும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இந்த பொரிச்சதான அந்த போலிகளை எடுத்து ஒரு பவுலில் அடுக்கிடலாம். மீன்வைல் பாதாமை கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதோட தோலியை எடுத்து பிளான்ச் பண்ணி அந்த தோல் எடுத்ததான பாதாம்களை கொஞ்சம் பால் போட்டு ஒரு மிக்சி கண்டெய்னரில் போட்டு விழுதாக அரைச்சி வச்சிடலாம். மீன்வைல் பாலை வந்து நல்லா காய்ச்சி அது பாதி அளவுக்கு சுண்டுற வரைக்கும் கொதிக்க விட்டு அது பாதி அளவுக்கு சுண்டின உடனே நம்ம அரைச்சதான அந்த பாதாம் பருப்பு பால் விழுது அதை அதில் சேர்க்கலாம். மீன்வைல் இன்னும் கொஞ்சம் பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ, ஏலக்காய் பொடி 2ம் சேர்த்து அதை அப்படியே ஒரு 2 hours போல் நல்லா அதை சூடு பண்ணி 2 hours அதை வச்சுருக்கு. நல்லா அந்த குங்குமப்பூவோட கலர், அந்த ஏலக்காய் பொடியோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த பாலில் இறங்கியிருக்கு. அதையும் இந்த கொதிக்கிறதான பாலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். ஸோ 1 லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டராக சுண்டின உடனே நான் வந்து 2 கரண்டி அளவு சர்க்கரை போட்டிருக்கேன். கரையிற வரைக்கும் பாலை மேலும் நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டுட்டு நல்ல சர்க்கரை கரைஞ்ச உடனே நம்ம அடுக்கி வச்சுருக்கிறதான அந்த போலிகள் மேலே அப்படியே அந்த சூடான பாலை அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு, திராட்சை, பிஸ்தா, பாதாம் எல்லாம் நெய்யில் வறுத்தது அதை அப்படியே மேலே தூவிடலாம். தூவிட்டு ஒரு 2 மணி நேரம் போல் இதை ஊற வச்சு சர்வ் பண்ணோன்னாக்கா நெய்வேத்தியத்துக்கும் விநியோகத்துக்கும் சாப்பிட்றதுக்கும் பால் போலி தயார்.